இத கொஞ்சம் படிச்சு பாரு. என்ன மீறி உன்னால அந்த வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. அப்புறமேல பார்த்தீங்கன்னா கமலாம்மா ஜெயிலில் போய் பரமனை பார்க்குறாங்க. பரமன்ட்ட கமலாம்மா எனக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, காசை வெட்டி போட்டு எங்களை பிரித்து விட்டுருங்கன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போன மறு நிமிஷமே லாயரை வர சொல்லி வக்கீல் நோட்டீஸ் எனக்கு அனுப்புகிறா, இந்தா பாரு அப்படின்னா அந்த வக்கீல் நோட்டீஸை நம்ம பரமன்ட்ட காட்டுறாங்க. அதில் இளமதியோட சைன் இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தால் நான் வந்து முட்டாள் தான் அப்படின்னு பரமன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுறாங்க. டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம கமலாம்மா இளமதி கையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து நான் தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இது எதுவுமே பரமனுக்கு தெரியாது. இங்கே இளமதி கிட்ட இதை பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னை மீறி அந்த வீட்டுக்கு உன்னால் மருமகளாக வந்து வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிவோர்ஸ் பேப்பரில் நம்ம பரமன் கையெழுத்து இருக்கிறத பார்த்துட்டு நம்ம இளமதி வந்து ஷாக் ஆகுறாங்க. இளமதி இதிலேருந்து எப்படி மீண்டு பரமனோட சேர்ந்து வாழ போகிறாங்கன்னா அடுத்த ஒரு எபிசோடை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.